ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு அமேசான் பிரைம்ல வந்துட்டு ரிலீஸ் ஆன தலை வெற்றியான் பாளையம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 1 to 8 எபிசோட் கிட்ட வரும். ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வரும். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துடும். இந்த வெப்சீரிஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அண்ட் இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜென்யூனான ரிவ்யூ பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூ போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு அபிஷேக் குமார் அண்ட் வந்துட்டு தேவதர்ஷினி அண்ட் சேட்டன் அண்ட் வந்துட்டு அவங்களோட தேவதர்ஷினியோட மக, அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பவுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பவுல்ராஜ் ஏன் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது போக சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சீரிஸோட ஒரு கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சிட்டி வாழ்க்கையை வந்துட்டு ஃபீல் பண்ணணும், வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு பக்காவான ஒரு எய்மில் இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு அபிஷேக் குமார், அவருடைய பக்காவான ஒரு எய்மில் இருக்கிற பையன் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு சரி எக்ஸாம் இருந்தாலும் வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் சேர்மனாக ஏதோ ஒரு ஆஃபீஸருக்கு வந்துட்டு வில்லேஜில் நடக்குது, அதான் தலைவர்கிட்டையும் பாளையம். ஸோ அந்த தலைவர்கிட்டையும் பாளையத்தில் வந்துட்டு ஊராட்சி தலைவர் அந்த போஸ்ட்டில் ஒரு கீழே ஒரு போஸ்ட்டில் இருக்காரு. அங்கே வந்துட்டு சரி இங்கே உட்காந்துட்டு இதை படிக்கலாம், படிச்சுட்டு வந்துட்டு நம்ம எய்மை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு படிக்க ட்ரை பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணால் அந்த ஊரில் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே இருக்குது. கிராமம் அப்படின்னா வந்துட்டு சரியான சாப்பாடு கடை இல்லை, அது வந்துட்டு அந்த கற்பனை கதை. ஸோ அதுக்குள்ளே நான் சொல்கிறேன், நான் வெளில பார்த்து சொல்லலை, கற்பனை கதை அது இருக்கிறது, அந்த வெப்சீரிஸ் இருக்கிறது. சரியான சாப்பாடு கடை இல்லை, வந்துட்டு உள்ள எங்கே போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பொருள் என்ன இது அப்படி மாதிரி வந்துட்டு அவர் அபிஷேக் குமார் கொஞ்சம் தேடி போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரோட அந்த கதை ஓட்டத்தில் வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்புறம் தோணும், சேர்மன் ஐயா அம்மா தானேயா, மீனாட்சி அம்மா தான் சேர்மன், அத்தா தான் எல்லாத்தையும் பார்த்து அந்த கதை ஓட்டம் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. தலைவெட்டியான் பாளையம் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ நம்மளுமே வந்துட்டு ஒரு பஸ்ல ஒரு புது இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பஸ் கண்டக்டர் சொல்லிட்டே இருக்கோம்ல, ஆனால் அந்த ஊரு வேலை சொன்னாலும் சொல்லுங்கண்ணே, ஆனால் சொன்னேன் ஆனால் வந்துச்சானா அந்த இடம் அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோட்டீஸ் பண்ணலாம். இந்த கொட்டுக்காளி படத்துல வந்துட்டு கோழி கத்துறது, சரி கோழி கத்துறது, ஆடு கத்துறது எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை விட இது நல்லா இருக்குது. இது வந்து அதே மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்களை வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது பாவண்டா அவன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது வந்துட்டு ஸ்கிப் பண்ண தோணாதுங்க. உண்மை சொல்றேன், 8 எபிசோடு 4 மணி நேரம். அது எப்படி சொல்றது எனக்கு அதை ஸ்கிப் பண்ண தோணல. ஏன்னா அந்த அபிஷேக் குமார் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமா உள்ள நடிச்சிருக்காரு. அந்த இதுல வந்துட்டு அவரோட இன்புட் எல்லாம் சேர்த்து நடிச்சிருக்காரு. அது ரொம்ப அட்டகாசமா இருக்கு சொல்றேன். ஸோ அந்த வெப்சீரிஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. சேட்டன் அப்புறம் வந்துட்டு தேவதர்ஷினி அவங்களோட அந்த கேரக்டர், அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ அந்த வெப்சீரிஸ்ல ஸோ அப்படி வந்துட்டு பண்ணும்போது அது அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்துட்டு பெண்களை அந்த ஊர்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படி வச்சிருந்தாலும், இந்த சேட்டன் அப்படிங்கிற அப்படி வச்சிருந்தாலும், பட் அவங்க பேச்சுக்கு மறுவார்த்தை கிடையாது. ஆனா யாருமே வந்துட்டு பெண்ணை டாமினேட் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க, சில விஷயங்கள் தவிர்த்து. ஸோ அது வந்துட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இவரு இங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் சொன்னல என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்துட்டு வீடு இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கதான் நீங்க தங்கணும், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் குவார்டர்ஸ்குள்ளே நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சாவியை காணும். சாவி பூட்டு வந்துட்டு எங்க மாமியார் சீதனமா கொடுத்தது, நீ அதை எப்படி உடைக்கலாம், போட்டு சாவி உடைச்சிடுவாரு, எப்படி உடைக்கலாம். ஸோ அது மாதிரி அது உடைக்காம அது பண்றதுக்கு போன் உள்ள அந்த பில்டிங் உள்ள விழுந்து, ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மிக்சடா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்மளுக்கே மூச்சு திணறும், என்னடா இது சாப்பிடவும் இல்லை, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படி மாதிரி. ஸோ அதுதான் சொல்றேன் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் சிட்டில வீக்கெண்ட் ஜாலியா இருக்காங்க, பார்ட்டி பண்றாங்க. அண்ட் அப்படியே போக 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 அவர் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மெர்ஜாக ஆரம்பிப்பாரு. ஓகே நம்ம இங்கே இருந்துருவோம்,
படிப்போம் இருப்போம் அப்படி இருந்தது. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை 7:30 வரும். அந்த 7:30 வந்துட்டு இவர் எப்படி எல்லாமோ டாமினேட் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவாரு. அதை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது வெப் சீரிஸ் பாருங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெப் சீரிஸ் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சீன் காமிப்பாங்க, பேய் மரம் அப்படின்ட்டு. ஸோ நைட் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, நைட்டு லேட்டரா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதும், அந்த இடத்துல இருந்து வரும்போது அப்படியே நம்ம பின்னாடியே வந்து துரத்திட்டு வர மாதிரி, நம்ம பின்னாடி பார்த்தோம்னா இப்படியே வந்து அந்த மரம் வந்து அடிச்சிடணும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கட்டுக்கதை அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த கட்டுக்கதை அது வந்துட்டு உண்மையான கதையா கட்டுக்கதையா அப்படிங்கிறத வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சாரு. அதே வந்து வெப் சீரிஸ் பாருங்க, எப்படி கண்டுபிடிச்சாரு, எந்த மாதிரி அந்த இன்புட் எல்லாம் சேர்த்து அதில் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துக்குள்ள எப்படிலாம் அனலைஸ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா ஃபீலாக இருக்குன்னு சொல்கிறேன். இது என்ன கேட்டு MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓ சரி சரி, படி படி. அண்ட் அப்படியே அந்த சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க இந்த பவுல் ராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்க, யாரை பார்த்தாலும் சரி, எவனை பார்த்தாலும் சரி, டீ குடிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், டேய் நீ வந்து அந்த வேலை செஞ்சு தப்புறா, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீனு நான் வந்து இதை சொல்லி சொல்றேன், நீ அதை செஞ்சுட்டு இருக்க, நான் அங்க போக சொன்னேன், நீ இங்க போயிட்டு இருக்க, மாடு குட்டி போட்டுச்சு, பால்கோவா எடுத்துக்கிறீங்களா? ஐயோ நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நீ எல்லாம் பேசிட்டு இருக்க. வந்துட்டு சேர்மன் ஐயா கூப்பிட்டாரு, நான் போட்டுமா? அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சிரிப்பாரு. இப்போ வந்துட்டு ஒண்ணு கோவத்துக்கு அந்த அந்த இடத்துல இருக்க அந்த ஒரு விக்னேஷ் குமாரா, ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்காருன்னா, இவர் வந்துட்டு வந்துட்டு உண்மையை என்ன சொல்றதே தெரியலங்க, செம்ம ஆக்டிங். பவுல்ராஜ் அப்படிங்கிற அந்த அண்ணா வந்துட்டு சூப்பர், வேற ஒரு அட்டகாசம். வந்துட்டு சேட்டன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு அவர் கிராமத்துல அவர் சொல்றது நியாயங்கிறத விட அவரை வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் பெருமையா பாத்துக்கிறாங்க, நான் தான் தலைவன் அப்படிங்கிற வந்து ஒரு அசட்டுத்தனமான ஒரு தலைகணத்தை வந்துட்டு அவர் உள்ள வச்சிருந்தாரு. விட்டு திரும்பி வந்துடலாம் இருக்கேன்டா. துப்பாக்கி விடுறேன். அதே வந்துட்டு இதுல சூப்பரா காமிச்சிருக்காங்க. வந்துட்டு எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்துட்டு உண்மையிலே கொஞ்சம் நம்மளை பார்க்கும்போது வந்துட்டு மெய்சில் இருக்க வச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸும் வந்துட்டு நம்மளை பார்க்கும்போது ஓகே இது அந்த மாதிரி, இது இவங்க மாதிரி, இது மாதிரி அப்படின்னு. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தனுக்காக ஓடிட்டு இருக்கும் இந்த கதை. அவன் அந்த எக்ஸாம்ல ஜெயிச்சானா இல்லையா, அதுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணான், வில்லேஜ்ல வந்துட்டு கரண்ட் பவர் கட் ஆகிறதுக்கு என்ன பண்ணான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த ஐடி ஜாபுக்கு போகாம ஜாலியா இல்லாம இந்த ஊர்லயே கிடந்து செத்தானா இல்லையா, அவன் என்னதான் பண்ணா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல இது இல்லடா கதை, கிளைமேக்ஸ்ல வேற கதை இருக்குடா அப்படின்னு வந்துட்டு வேற கதையை கொண்டுருவாங்க. ஸோ அந்த வேற கதை என்ன அப்படின்னு வந்துட்டு பாருங்க. அதுக்கு வந்துட்டு தேவதர்ஷினி மேம் அவங்க வந்துட்டு கொடுத்த ஆக்டிங் ஒன் ஆஃப் த டாப் நாட்ச்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிங் இது வந்துட்டு சாதாரணமாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது ஒரு பதட்டத்துல வர்றது வந்துட்டு அந்த இடத்துல அவங்க கிளைமேக்ஸ்ல அதே ஸ்டேஜ் மாதிரி அதே இடத்துல அவங்க கொண்டு வர வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது சூப்பரா அவங்க கொண்டு வந்துருந்தாங்க. அது வந்துட்டு உண்மையிலேயே அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோட்ல வந்துட்டு முழுமை பெறாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த பையன் வந்துட்டு என்ன கேஸ்ட், இந்த பையன் வந்து என்ன கேஸ்ட் அப்படிங்கிற அவங்க வந்து தேவைட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு கடைசி வரைக்கும் அவர் சொல்ல மாட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட பொண்ணை சேட்டன் அவர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு அவரோட பொண்ணை கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுவாரு, இந்த பையனுக்கு கட்டி வச்சிடலாம் அந்த மாதிரி. ஆனா அதுக்கு வந்துட்டு நீங்கன்னா வேற ஒரு ஆப்போசிட்டா ஒரு மேட்டர் நடக்கும். அது என்ன, அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, இதுல வந்து என்ன பர்டிகுலரா கொண்டு வந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷனான ஒரு 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 நார்மல் வாட்சபிள் ஒரு வெப்சீரிஸ் தாங்க இந்த தலைவெட்டியாம் பாளையம். ஸோ நான் வந்துட்டு இந்த தலைவெட்டியாம் பாளையம் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே வந்துட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஜிபி முத்தரோட சேனல்ல வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வேற போட்டிருந்தாங்க. ஸோ அது ப்ரொமோஷன் நான் நினைக்கவே இல்லை, அவரும் நடிச்சிருக்காரு நினைச்சேன், சீஃப் முத்து சார் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால இவர் வச்சுட்டு பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சேன். இல்ல எனக்கு புரியல, இல்லன்றீங்க ஆனா போக கூடாதுன்றீங்க. இருக்கா இல்லையா, போகலாமா வேணாமா சொல்லுங்க. இருக்கா இல்லையா, போவாம வேணாமா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லை சொல்றேன் கேளு. டீ கிளாஸ் கொடுத்துருங்க. என்ன சரி பட் அது ப்ரொமோஷன். ஸோ அது அந்த இதில் வந்துட்டு சில விஷயம் சொன்னாங்க, ஏய் அங்கே போகாத, ஏய் இங்கே போகாத, ஏய் இவன் வெட்டிடுவான், ஏய் அவன் வெட்டிடுவான், நீ அங்கே போறேன்னா கொண்டுருவாங்க
அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது, ஏன்னா இந்த இடையில வந்துட்டு சில சீக்வன்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளை விட ஏதோ திமிரா பண்ணிட்டு இருக்கான் போது, பேசாம இவனை முடிச்சிடலாம் அப்படி மாதிரி ஒரு கணக்குல வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அந்த ஷார்ட் கட் பண்ண வந்து அடுத்த சீன்ல வந்துட்டு, உங்களுக்கு யாரும் கவலைப்படாதீங்க, கடுப்பா இருக்குன்னா வந்துட்டு குரூப்ல மெசேஜ் போடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், கடுப்பா இருக்கு சொல்லுங்க, வந்துடுறேன் வியோட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பா புரியும். நானும் ஒரு வில்லேஜ் தான், ஸோ எனக்கு நல்லா புரியும். நீங்களும் ஒரு வில்லேஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். அந்த விக்னேஷ்குமார் அவரோட கேரக்டர்ஸ் இல்ல, மத்த மாதிரி உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த வில்லேஜ் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எஸ்பெஷலி புரியும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு வழி இருக்கிற சீன்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்டகாசமா இருக்கு. சரி, நான் இதுக்காக சொல்லிட்டு நீங்க வெப்சீரிஸ் பாருங்க ப்ளீஸ், மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. ஒரு காமெடியை திணிக்கவும் செய்யாம, ரொம்ப ஆக்ஷனும் கொண்டு வராம, ரொம்ப சீரியஸான டாபிக்கும் இல்லாம, கொஞ்சம் ஃபிளாட்டா, கொஞ்சம் இதுதான் மீட்ரு, இதுதான் கொண்டு போறோம், இதுதான் சொல்ல வரோம்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல வேற ஒன்று சொன்னாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தாலும், இந்த கதை பிடிச்சிருந்தாலும் இட்ஸ் அப்கோர்ஸ் ஓகே. பட் இல்லை ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, கிளைமேக்ஸ்ல வேற ஏதோ கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னா வந்துட்டு உங்க கருத்து தான். ஸோ என்னோட ஒப்பீனியன், இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பார்க்க ஒரு ஓகே வாட்ஸ்அப்ல அண்ட் நம்ம ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம், சின்ன சின்ன விஷயத்தை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியாமல் இருப்போம், முடிவுல இருப்போம். அந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த வெப்சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப டாப் நாச்சிங்காக இருந்துச்சு அண்ட் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஊருக்கே போய் பார்த்துருவேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக பாருங்க. நன்றி, வணக்கம், பாய்.